Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருந்த ஈத் vlog தான் இன்னைக்கு. ரொம்ப லாங்கா இல்ல, சின்ன வீடியோ தான். ஸோ எந்த அளவுக்கு அன்றைக்கி என்னால் எடுக்க முடிஞ்சிச்சோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங்கே ஃபஜர் ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, ரைஸ் கீர் இருக்கு இல்லையா, ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். இங்கே வந்துட்டு 9 மணிக்கு சொல்லியிருந்தாங்க தொழுகை. 9லேருந்து 9:30 வரைக்கும், 9:30க்குள்ளன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் கீர் கொடுத்துர்லான்னு அம்மா வீட்டில் வந்துட்டு முந்தின நாள் பால் கொழுக்கட்டை போட்டிருந்தாங்க, அதுவுமே கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அமீன் அக்மலோட ஈத் ட்ரெஸ் வந்துட்டு இது தான். ஸோ இது வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. தங்கச்சி குழந்தை பிறந்திருந்துச்சு இல்லையா, பழனிக்கு பார்க்க போயிருந்தோம்ல. ஸோ பழனி ட்ரெண்ட்ஸில் அப்போயே பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிளாக் ஷர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் கலர் பேண்ட்டு. க்ரீம் கலர்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். ஜயான் குட்டி சைஸ்க்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு இல்லை, ஷர்ட்டும் இல்லை பேண்ட்டும் இல்லை. அவருக்கு டிஷர்ட் தானே பிடிக்கும், அதனால் டிஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஷர்ட்டுமே ஒன்று எடுத்திருந்தோம், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ போடலைன்னா கூட கொஞ்சம் பெருசாகி போட்டுக்கட்டும் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து ஷர்ட்லாம் பிடிக்காது, ஒன்லி டிஷர்ட்ஸ் தான். ஸோ இவங்க வந்துட்டு ஒயிட் ஷர்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க 3 பேருமேவும். அவங்க கிளம்புறதுக்குள்ளேயுமே டக்குன்னு ஒரு சின்ன ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அனுப்பிட்டேன். ஜயான் வந்து அவங்க அத்தா கூட போகிறேன்ட்டு ஒரே அழுக. அவனை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சரி ட்ரெஸ்ஸை மாற்றலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போய் தொழுகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பெருநாள் தொழுகை. அதுக்குள்ளே இவர் ஒரே அழுக. இவனை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்துட்டு இது தான். ஒயிட் கலரில் அனார்கலி மாதிரி எடுத்திருந்தோம். என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு இந்த தடவை. ஒரு பெரிய பேஜில் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தே இல்லை. அதனால் அதை ரிட்டன் கொடுத்தாச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங்கே பாயாசம் ரெடி பண்ணேன் இல்லையா, அப்போயே வந்துட்டு மட்டன் குழம்புமே ரெடி பண்ணிட்டேன். கிரேவி, குழம்புன்னு சொல்கிறத விட நல்ல ஒரு திக்கான கிரேவி. அது கூட இட்லி, நம்ம வச்சுருந்த ரைஸ் கீர், அதுக்கப்புறம் வந்துட்டு பால் கொழுக்கட்டை. இது தான். தொழுதுட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே சரியான பசி எடுத்துரும். சாப்பாடுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இது தான். எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இதாக தான் இருக்கும். இல்லைன்னா பால் கொழுக்கட்டை, திக்கடி இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா லன்ச் வந்துட்டு பயங்கர ஹெவியாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தான். வட்டலாப்பம்லாம் செய்ய மாட்டோம். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜயானோட ட்ரெஸ் வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. டிஷர்ட்டு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் டிஷர்ட் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஷர்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவர் போடுறப்போ போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பலை. கரெக்டாக நான் ட்ரெஸ் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க வந்துட்டாங்களா, சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே சைக்கிளிங் போகிறேன்னு கிளம்பிட்டாங்க லேக்கில். என்னையுமே கூப்பிட்டாங்க, நீயும் வரியான்ட்டு. நான் வரலன்ட்டேன். இந்த வெயிலில் லேக் சைக்கிளிங்லாம் போனோம் அப்படின்னா பயங்கர டயர்டாயிரும், தலைவலி வந்துடும் எனக்கு இந்த வெயிலுக்கு. அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடியானேன். ஈத் அன்னைக்கு பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலை, எப்போவுமே நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணுறது. இந்த டைம் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தங்கச்சி எல்லாருமே அங்கே இருந்தாங்களா, சரி அம்மா வீட்லேயும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டில் ரெடி பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா நோம்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன்லேயே சரியாக போயிடுது. அங்கே பிரியாணி ஆக்க, பேக் பண்ண, கொடுக்க நமக்கு ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லையா, நான் ஒரு ஆளாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் குப்பிமாவும் தான், வேணாம் எதுக்கு போட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆக்குறோம் சேர்த்து ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அங்கே தான் ஆக்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கிளம்பி போனேன். அம்மா வீட்டுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்களையுமே அன்றைக்கி அங்கே அனுப்பிட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறதுக்குள்ளேயுமே எல்லாம் முடிச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, கேசரி, தயிர் சட்னி, இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஈத் வந்துட்டு
நான் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கிளம்பி போனேன். ஏன்னா நானே எல்லாமே செஞ்சுட்டு என்னோடய ஈத் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எனக்கு சாயந்தரம் ஒரு 4 to 5 மணி ஆயிரும். இந்த தடவை தான் காலையிலேயே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கெலாம் என்னோடய ஈத் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பணும். ஸோ வந்துட்டு தங்கச்சி எல்லாருக்கூடையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் வேலை வந்து என்னோட தான். ஏன்னா வெளியே நம்ம பிரியாணி எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பேக் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்கு நடுவில் ஒரு 10 ஃபோன் வேறு வந்துருச்சு. அதையும் பேசிகிட்டே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சாச்சு. இவங்க வந்துட்டு என்னோட குப்பிமானா அத்தை, அப்பாவோட அக்கா இவங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்கா இவங்க. எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு செல்ல குப்பிமான்னு கூட சொல்லலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்காக துவா செய்யுங்க. இன்னுமே இறைவன் வந்துட்டு நல்ல ஒரு நீண்ட ஆயுளை நல்ல கைகால் சுகத்தையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்பளைகள்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அம்மா தான் சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. என்ன சாப்பாடு வைக்க சொன்னாங்க. அந்த செக்ஷனுக்கே நான் போகல, ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்திருக்கும். என்னென்னா ஒரு 3-4 நாளாக எனக்கு கொஞ்சம் தலைவலி அதிகமாகிருச்சு. தூங்குறது இல்லை ஒழுங்காக. அதனால இந்த கழுத்தோடு சேர்த்து கொஞ்சம் தலைவலி. டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு நல்லா தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நோன்பு தொடங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல தூக்கமே இல்லை. வீடியோஸ் போடுறது, அதுக்கப்புறம் தொழுகிறது, ஓதுறது, சஹருக்கு சமைக்கிறது, இஃப்தாருக்கு சமைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கொஞ்சம் முடியாமல் போயிருச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோனையுமே என்னால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ஸோ அதனால தான் ஈத் விலாக் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு பெரிய வீடியோவும் இல்லை, சின்ன வீடியோ தான் இல்லையா. இதுவே உட்காந்துட்டு என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, என் கொடைக்கானலில் ஒரு 1 மந்த்தாக அந்த நெட்வொர்க் வந்து பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. போன வீடியோ நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு ஈதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வேண்டியது. அதுவுமே சின்ன வீடியோ தான். அது அப்லோட் ஆகிறது கரெக்டாக எனக்கு 2 நாள் எடுத்துச்சு ஃபுல்லாகவேவும். ஸோ அந்த நெட்வொர்க் ப்ராப்ளமே இருக்குது. அதுக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை போஸ்ட் பண்ணால் கூட அப்லோட் ஆக 2 நாள் ஆயிடுது. என்னன்னு தெரியல. இந்த 1 மந்த்தாக கொடைக்கானலில் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டா என்னாகும், பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. அன்றைக்கி முகமே பார்த்திங்கன்னா டயர்டாக தான் இருக்கும். நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதை உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மாமி வீட்டுக்கு போயிட்டு மாமி மாமா எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம். எல்லாருமே தான் போயிட்டு வந்தோம், தங்கச்சி அம்மா குப்பிமா எல்லாருமேவும். ஸோ போயிட்டு வந்துட்டு அப்படியே ஈத் டே அன்றைக்கி அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து. என்னடா ஈத் விலாக் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அன்றைக்கி எனக்கு வீடியோவே எடுக்க முடியல. எல்லாருமே வீட்டில் இருந்தாங்களா, தங்கச்சி குப்பிமா அம்மா எல்லாருமே ஒன்றா இருந்தோமா. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன்னா அதனால் கேமரா தூக்கிட்டே இருக்க முடியல. அன்றைக்கி என்னால் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சோ அந்தளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன வீடியோவாக இருந்தாலுமேவும். ஸோ எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, மாமா வீட்டுக்கு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அங்கே. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே ஒரு 12 மணிக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன். இவங்க கடையிலேருந்து அப்படியே அங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈதுக்கு அடுத்த நாளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போச்சு. சமைக்கிற வேலையே இல்லை. அங்கே லஞ்ச் வந்துட்டு வெந்தய சாப்பாடு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு. அது என்ன மீன், நெத்திலி மீன் போட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஊளி மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு தான் யாராவது சமைச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ராவே இறங்குமே. நல்லா உட்காந்து சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் கறியோட மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு டெய்லியுமே மீன் கொடுத்தா சாப்பிடுவேன். மீன் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா இருந்துச்சு சாப்பாடும். நல்லா லைட்டாக வெந்தய சாப்பாடு, நல்ல காரசாரமான மீன் குழம்புக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்து படம் பார்த்தோம் எல்லாருமே உட்காந்து, மாமா பசங்க, அதுக்கப்புறம் நான், தங்கச்சி, அம்மா எல்லோரும் உட்காந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக அன்றைக்கி ஒரு படம் பார்த்தோம். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து படம் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. நல்ல ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு முறுக்கு, எள்ளு மிட்டாயி, கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக கூட்டமாக உட்காந்து
சூப்பராக ஒரு படம் பார்த்தோம் அன்றைக்கி. இங்கே கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தேட்டர்னே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ இங்கே தேட்டருக்கு போகிறது இல்லை மாலுக்கு போகிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு எங்கேயாவது பிளைன்ஸுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா தான். கொடைக்கானலில் அந்த ஃபெசிலிட்டிலாம் இல்லவே இல்லை. சொல்லப்போனால் கொடைக்கானல் வந்துட்டு ஒரு 10 வருஷம் பின்னாடி இருக்குன்னு தான் சொல்லலாம் சிட்டியெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு அமைதியான ஊர், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தூங்கலாம். இன்னொரு விஷயம் மெயினாக கொசு கடிக்குன்ற தொல்லை, அதுக்கப்புறம் எறும்பு வேர்க்கும், இந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்காது. கம்பளி இழுத்து பொத்துனமா நல்லா அமைதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து படம் பார்த்து. அது பிள்ளைங்களோட உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் உட்காந்து படம் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். எப்போவும் ராஜா ராணி தான் விளையாடுறது, அன்னைக்கு தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ நைட்டு வந்துட்டு கடையில் தான் சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் தான் நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி 2 நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸாவது வீடியோ போடுவேன். இந்த 2 வீடியோவாக சின்ன சின்னதாக போச்சு. ஈத் அன்னைக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு எப்படி போச்சோ அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்காக எந்த ஒரு ஸ்பெஷலாக எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ Q&A வீடியோ போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு பேசிட்டு ரொம்ப நல்லா போச்சு அந்த 2 நாள் வந்துட்டு. ஸோ உங்களோட ஈத் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் செய்வோம், லஞ்சுக்கு தான் ஹெவியாக இருக்கும். உங்கள் ஊர் பக்கமும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்குமே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் இதே சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.